முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த நிலையில் இணைப்பு படிவத்தில் கையெழுத்திட்டார். திமுகவில் இணைந்த ஓபிஎஸ்ஐ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக துண்டு அணிவித்து வரவேற்றார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், திமுக மூத்த அமைச்சர்கள் தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பெரும் மகிழ்ச்சியோடு திமுகவில் இணைந்திருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் நல்லாட்சி வழங்கி வருவதாகவும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். ஆணவ போக்கில் இருக்கும் இபிஎஸ் சர்வாதிகாரி போல செயல்படுவதாக ஓபிஎஸ் விமர்சித்துள்ளார். அதிமுகவை இபிஎஸ் அழிவு பாதைக்கு அழைத்துச் செல்வதாகவும் அவர் கூறியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் வாய்ப்பளித்தால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் என ஓபிஎஸ் அறிவித்துள்ளார். சுயமாக சிந்தித்து திமுகவில் இணைந்துள்ளதாகவும் எந்த அழுத்தமும் இல்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத், உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் ஆகியோரும் திமுகவில் இணைந்தனர். ஓபிஎஸ் உடன் சென்று முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளனர். திமுகவில் இணைந்த ஓபிஎஸ் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். ஓபிஎஸ் ஆதரவாளர் ஐயப்பனும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் சட்டப்பேரவை செயலாளரிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கினர். தாய் கழகமான திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்பதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வரும் தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் பாசிச பாஜகவுக்கும் இடையிலான ஜனநாயக போர் என உணர்ந்து திமுக அணியில் பலர் இணைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுகவில் இணைந்துள்ள ஓபிஎஸ்ஐ ஜெயலலிதாவின் ஆன்மா மன்னிக்காது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விமர்சித்துள்ளார். அதிமுகவை அழிக்க திமுகவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஓபிஎஸ் என்றும் அவர் கூறியுள்ளார். ஓ பன்னீர்செல்வத்தை மக்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் முகாம் மாறி சென்றுள்ளார் என்றும் அவர் கூறியுள்ளார். அதிமுகவில் உரிமை கோரி வந்த சசிகலா, ஓபிஎஸ் இருவரும் புதிய நிலைப்பாட்டை எடுத்ததால் இபிஎஸ்க்கு சிக்கல் தீர்ந்ததாக அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர். சசிகலா மற்றும் ஓபிஎஸ் இனி அதிமுகவில் உரிமை கோர முடியாது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளனர். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் தேர்தல் இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். வாக்குப்பதிவு நிலவரம் உடனுக்குடன் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். வாக்குப்பதிவு முடிந்த 72 மணி நேரத்தில் அனைத்து விவரங்களும் இணையதளத்தில் பதிவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொய் செய்தி பரவுவதை தடுக்க சமூக வலைதளங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். வாக்குச்சாவடிக்குள் மொபைல் போன்களுக்கு அனுமதி இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணியை சிறப்பாக செய்த அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் பாராட்டு தெரிவித்தார். தமிழ்நாட்டின் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே குடவோலை முறை சிறப்பாக இருந்ததாக அவர் புகழாரம் சூட்டினார். திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அமைச்சர்கள் KN நேரு, ஏவ வேலு உள்ளிட்டோர் அடங்கிய குழு இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இன்று தமிழகம் வர இருந்த நிலையில் அவரது வருகை தேதி மாற்றப்பட்டுள்ளது. பிரதமரின் தமிழக பயணம் முடிந்த பிறகு அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த பியூஷ் கோயல் சென்னை வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பாமகவுக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்து அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கை ராமதாஸ் தரப்பு வாபஸ் பெற்றுள்ளது. கோவை காந்திபுரத்தில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பெரியார் அறிவுலக பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்தார். பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் மார்ச் முதல் வாரத்தில் பெரியார் அறிவுலகம் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. புறநகர் மின்சார ரயில் சேவை பாதிப்பு காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 20 சிறப்பு புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. சிறப்பு ரயில்கள் எழும்பூர், மாம்பலம், கிண்டி ரயில் நிலையங்களில் மட்டுமே நின்று செல்லும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 160 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 14,900 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மார்ச் 5ஆம் தேதி பணி ஓய்வு பெறும் நிலையில் குடியரசுத் தலைவருக்கு சுஷ்ருத் அரவிந்தின் பெயரை உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள வழக்குகள் குறித்தும் அதன் தலைமை இயக்குனர் ராகுல் நவீன் ஆலோசனை நடத்தினார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இலங்கை கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து தமிழக பக்தர்கள் படகுகள் மூலம் கச்சத்தீவு சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தோல் தொழிற்சாலையில் ரசாயன வாயு தாக்கி 3 தொழிலாளர்கள் மயக்கமடைந்தனர். மயக்கமடைந்த தொழிலாளர்கள் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மரில் உள்ள இந்திய விமானப்படை தளத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பார்வையிட்டார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இலகுரக போர் ஹெலிகாப்டரான பிரசாந்த் ஹெலிகாப்டரிலும் அவர் பயணம் செய்தார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் இருந்து டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை நீதிமன்றம் விடுவித்துள்ளது. செய்தியாளர்களை சந்தித்த அரவிந்த் கெஜ்ரிவால் தானும் மணிஷ் சிசோடியாவும் எந்த ஊழலும் செய்யவில்லை என கூறி கதறி எழுதார். केजरीवाल भ्रष्ट नहीं है। मैंने केवल अपनी जिंदगी में ईमानदारी. இந்திய கிரிக்கெட் வீரர் ரிங்கு சிங்கின் தந்தை புற்றுநோய் பாதிப்பால் காலமானார். நொய்டாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எம்ஜிஆர் நகரில் முந்திரி பருப்பு சாப்பிட்ட 2 வயது பெண் குழந்தை மூச்சு திணறி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அளவுக்கு அதிகமாக முந்திரி பருப்பு சாப்பிட்டதால் குழந்தை உயிரிழப்பு கூறப்படுகிறது. ஆப்கானிஸ்தானுடன் வெளிப்படையான போர் தொடங்கி இருப்பதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் தெரிவித்துள்ளார். பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் தங்களது பொறுமை தீர்ந்துவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார்.
ஆப்கானிஸ்தானின் காபூலில் வான்வழி தாக்குதல் நடத்தியது தொடர்பான வீடியோவை பாகிஸ்தான் வெளியிட்டுள்ளது. இரு நாடுகள் இடையே போர் மூண்டுள்ள நிலையில் தாக்குதல் நடத்தியதை பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை உறுதி செய்துள்ளது. அமெரிக்காவில் WWE முன்னாள் CEO வின்ஸ் மெக்மஹன் கார் விபத்தில் சிக்கினார். சுமார் 160 கிலோமீட்டர் வேகத்தில் காரை ஓட்டி முன்னால் சென்ற கார் மீது மோதிய வீடியோ காட்சியை கனடிகட் போலீசார் வெளியிட்டுள்ளனர். விஜய் தேவரகொண்டா ரஷ்மிகா மந்தனாவின் திருமண வரவேற்பு மார்ச் 4ஆம் தேதி நடக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து அழைப்பிதழ் வழங்கினர். நடிகர் விஜய் நடிப்பில் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற தெறி திரைப்படம் திரையரங்குகளில் இன்று ரீரிலீஸ் ஆகியுள்ளது. கோயம்பேடு ரோஹிணி தியேட்டர், கமலா தியேட்டர் உள்ளிட்ட இடங்களில் விஜய் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்றின் இன்றைய ஆட்டத்தில் நியூசிலாந்து, இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன. கொழும்புவில் இரவு 7 மணிக்கு நடைபெறும் போட்டியில் வெற்றி பெற்று நியூசிலாந்து அரையிறுதிக்கு முன்னேறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.